உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, இதை என் கழுத்துல கட்டினவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஆரம்பிக்க போற அந்த கடைக்காவது இது உபயோகமா இருக்கட்டும். என்னம்மா? இருமா இருமா, இருக்கட்டும், விடுமா, விடு. எல்லாரும் கொடுத்துட்டீங்க. நானும் என்னோட பங்கு, என்னுடைய நகையை தரேன். சக்தி, வேண்டாமா? வெற்றி தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா? மா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு முதல் வேலையா அடகு கடைக்கு போய் இதை வச்சு பணம் வாங்கி நாம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். இனிமே நம்ம யார் கையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்தாங்க. என்ன மீனாட்சியம்மா, வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க போல. ஆமா சேட்டு, நகையெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதான் ஒரு மாசம் உங்ககிட்ட டியூஷனுக்கு விடலான்னு. ஏய், நீ ஆரம்பிச்சிட்டியாடி? சும்மா ரெடி. ம். விடுங்க மீனாட்சியம்மா, சின்ன பொண்ணு தானே. எனக்கே ஹிந்தி மறந்து போச்சு. உங்க கூட தமிழ் தானே பேசிட்டு இருக்கேன். இந்த நகையெல்லாம் அடகு வச்சா எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்து சொல்லுங்க சேட். சொல்றேம்மா. என்ன மீனாட்சியம்மா, நேத்து மெஸ்ஸில் கலாட்டான்னு கேள்விப்பட்டேன், நிஜமாவா? இன்னைக்கு மெஸ்ஸை திறந்தாச்சா இல்லையா? இல்லை, நீங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறத பார்த்தா மெஸ்ஸை திறக்கல போல தெரியுது. சேட்டு, எங்க அம்மாவும் நாங்க 3 பொண்ணுங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா எங்க அப்பா இருக்கான்ல நீதிமணி, மனசார வாழ்த்து சொல்லிட்டு இருந்தோம். நீங்க என்னடானா மெஸ்ல சண்டை நடந்துச்சா, மெஸ்ஸ திறக்கலையான்னு சோகமா பேசிட்டு இருக்கீங்க. சாரிம்மா, எனக்கு என்ன கேட்கறதுன்னே தெரியல. யமுனாக்கா சூப்பர்க்கா. பெத்தாப்பனே இப்படி அநியாயம் பண்ணியிருக்கானே, உங்களுக்கு சங்கடமா இல்லையாம்மா? மத்தவங்க பார்வையில இது சங்கடமா இருக்கும். ஆனா அந்த சங்கடத்தோட நாங்க சவாலை ஏத்துக்கிட்டோம். மீனாட்சி பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ரோட்டு கடை போட்டு மெஸ் திருப்பி வாங்கினாங்கன்னு இந்த ஊரையே நாங்க சொல்ல வைக்க போறோம். நீங்க வேணா பாருங்க. ம். ரோட்டு கடை போட போறீங்களா மீனாட்சிம்மா? இவ்வளோ நாளும் உங்க கைப்பக்குவத்தை சாப்பிட்றதுக்கு உங்க மெஸ்ஸை தேடி வந்தோம். இப்போ உங்க கைப்பக்குவம் எங்களை தேடி வரப்போதா? நல்லா இருக்கு மீனாட்சியம்மா. மதுரை மீனாட்சியம்மா எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பா. ரொம்ப நன்றி சேட்டு. மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. ₹1,40,000 வருதுமா. சரி, கொடுங்க சேட்டு. இதில் ஒரு கையெழுத்து போடுமா. இங்கே இந்தாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. நல்லது அம்மா. சேட்டு. குடுமா என்கிட்ட. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.